السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. சுவர்க்கம் என்ற தலைப்பிலே கடந்த வகுப்பில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். சுவர்க்கம் என்பது ஒரு ஈடேற்றமான ஒரு வீடு, ஈடேற்றமான ஒரு உலகம். அப்போ இந்த ஈடேற்றமான உலகத்தை, இந்த சுவர்க்கத்தை அதை படைத்த ரப்பு சொல்வதனால்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவனுக்குத்தான் தெரியும் அந்த சுவர்க்கம் எவ்வாறு இருக்கும். அதே போன்று வஹி மூலமாக பேசக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தை எவ்வாறு வர்ணிக்கிறார்களோ அதன் மூலமாகத்தான் எமக்கு புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சாலும் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது, அப்படித்தானே? ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா, ஒரு கிணற்று தவளை, சரியா? ஒரு கிணற்று தவளை, அதனுடைய உலகம் கிணறு தான். ஒரு ஆத்து தவளையை கொண்டு வந்து கிணத்துல போட்டாங்க, சரியா? போட்டுட்டு அப்போ இவர் ஒரு பெரிய விரிஞ்ச ஒரு இடத்திலிருந்து வந்தவர். அப்போ இவர் அந்த கிணற்றை பார்த்துட்டு சொல்கிறாரு, இது என்ன இவ்வளோ சின்னனா இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவர் அந்த கிணற்று தவளை சொல்கிறார், கேட்குறாரு, ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு, நீ இருந்த இடம் இதை போல் இருக்குமான்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும். இப்போ இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் விலகி கொள்றதுக்கு. ஏன்னா சுவர்க்கம் என்பது மாலா ஐனுன் ராத், எந்த கண்களும் கண்டிடாதது, எந்த காதினாலும் கேட்டு விளங்கி கொள்ள முடியாது, உள்ளங்களால் இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கற்பனை செய்து கூட பார்த்து முடிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் கண்டதில்லை. இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை பற்றி நாங்கள் சொன்னால் அந்த இன்பம் எங்களுடைய கற்பனையில் எப்படி இருக்கும்? நான் எந்த இன்பத்தை நான் அனுபவிச்சேன்னு அந்த இன்பத்தை தாண்டி போகாது, அதுக்குள்ளே தான் நிற்கும். அவ்வளவுதான் எங்களுடைய எண்ணங்கள். அதையெல்லாம் தாண்டி பல 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 மடங்குகள் இன்பம் நிறைந்தது தான் அந்த சுவர்க்கம் என்று சொல்லக்கூடியது. அப்போ அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டித்தான் நாங்கள் பல முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சிறிய ஒரு முயற்சி தான் இந்த வகுப்பு. அதற்காக வேண்டி தயாராகுவது எப்படி, இல்லையா? எப்படி நாங்கள் தயாராகி கொள்ளலாம், மார்க்கத்தோடு எப்படி எங்களை இணைச்சு கொள்ளலாம் என்ற ஒரு பகுதி இது. சரி, இந்த சுவர்க்கம், இதற்கு பல பேர்களை அல்லாஹு தாலா சூட்டுகிறார். பல பேர்கள் குர்ஆன்ல. நீங்கள் அதில் ஒவ்வொரு பேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்க்கத்தினுடைய தன்மைகளை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பேர்களும் அமைந்திருக்கும். ஜன்னா அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை நீங்கள் பார்க்கலாம். சூரா அன்னிசா 13வது வசனத்தில் அதற்கு ஜன்னா என்ற பெயரை அல்லாஹு தாலா சொல்கிறார். அதே போன்று இரண்டாவது ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு பெயரை சொல்கிறார். இதை நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் கஹஃப் 107வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல ஜன்னாத்து அதின் என்ற ஒரு பெயர் சொல்கிறார். இதை நீங்கள் பார்க்கலாம் சூரத்து சாத் 49லிருந்து 50வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஜன்னத்துல் ஹுல்த் என்று ஒன்று சொல்கிறார். இந்த ஜன்னத்துல் ஹுல்த் என்பதை சூரத்துல் ஃபுர்கான் 15வது வசனத்தில் பார்க்கலாம். ஜன்னாத்துன் நயீம் என்று சொல்கிறான். இதை நீங்கள் லுக்மான் 8வது வசனத்தில் பார்க்கலாம். ஜன்னாத்துல் மஅவா சூரத்து சஜதா 18, 19. அதே போன்று தாருஸ்ஸலாம் என்றொரு பெயரை சூட்டுகிறார். இது அல் அன்ஆம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேர்கள் அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு சொல்கிறார். அதில் நீங்கள் அந்த ஒவ்வொரு பேருடைய கருத்தையும் பார்த்தா அந்த சுவர்க்கத்தில் காணப்படக்கூடிய இன்பங்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தாலா பெயர்களை சூட்டுகிறான். சரியா? சரி, இப்போ
இப்போ உங்களுக்கு நான் குர்ஆன் வசனம் அந்த சூரா நம்பரையும் சொல்லியிருக்கிறேன். உங்களோட பொறுப்பு என்னென்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், வாசித்து பார்த்துக்கொள்ளணும். என்ன நான் கடந்த வகுப்புல நான் சொல்லிட்டேன். சரி, ரைட். இப்போ நாங்கள் கடந்த வகுப்பில் பார்க்காத விஷயம் மக்கானுல் ஜன்னா. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா, சுவர்க்கம் எங்கே இருக்குது அப்படி தானே. இப்போ உதாரணத்தை வச்சுக்கோங்க, இப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு ஆசை வரும் இல்லையா, ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு ஆசை வரும். இப்போ நாங்கள் சிறிய வயதில் இருக்கக்குள்ள, சிறு வயதில் இருக்கக்குள்ள எங்களோட வயசில் உள்ளவங்க, அந்த செட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு பைசிக்கல் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்கண்டா, அல்லது ஒரு கார், ரிமோட் கார் வச்சு கொண்டு இருக்கிறாங்கண்டா, அந்த 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 பைசிக்கிள் அல்லது அந்த ரிமோட் காரு அதில் என்ன இருக்கும், அப்படியே மைண்டெல்லாம் அதில் தான் இருக்குது, ஆசை அப்படியே இருக்கும். உதாரணத்தை வச்சுக்கோங்களே, தந்தை என்ன செஞ்சிட்டாருண்டா, இரவு வார நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரிமோட் கார் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது காலையில் தாரன். இவன் தூங்குவானா? தூங்க மாட்டான். தந்தை தூங்காட்டம் பார்த்துட்டு இருந்து மெதுவாக போய் எங்கே வச்சிருப்பாரு, அவர் பொருட்களை ஒழிக்கிற இடம் இருக்கும், அதை திறந்து பார்ப்பான், அங்கே பார்ப்பான், இங்கே பார்ப்பான். அந்த எண்ணங்கள் அப்படியே சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ சுவர்க்கம் இவ்வளவுக்கு இன்பங்கள் நிறைந்த சுவர்க்கம், இன்பங்களால் நிறைக்கப்பட்டது, சூழப்பட்டது. இந்த சுவர்க்கம் எங்கே இருக்குது? அப்போ அல்லாஹு தஆலா இதற்கு பதிலாக சொல்கிறான். அஸ்ஸாரியாத் 22வது வசனம், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா தூஅதுன். வானிலே உங்களுடைய ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க்னா என்னது? ரிஸ்க்னா என்னது? அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அவன் பிறந்து மரணிக்கின்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ரிஸ்க் தான், பொதுவான ஒரு பேர். வமா தூஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் இருக்குது. இப்போ வாக்களிக்கப்பட்டதுன்னா என்னது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல் ஜன்னா, சுவர்க்கம். அப்போ வஃபிஸ் ஸமா எங்க இருக்குது? மேலே தான் இருக்குது. சுவர்க்கம் எங்க இருக்குது? மேலே தான் இருக்குது என்கிறது இந்த வசனத்தின் ஊடாக தெளிவாக விளங்குகிறது. இன்னொரு வசனத்தை பாருங்க, சூரத்து நஜ்ம் 13லிருந்து 15வது வசனங்கள் வரைக்கும், வலகது ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா. வலகது ரஆஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுபடியும் இறங்குவதை கண்டார்கள். எங்க? இந்த சித்ரத்தில் முன்தஹா. எந்த இடத்துல? சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து. இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, என்ன இருக்குது? அங்கதான் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சித்ரத்துல் முன்தஹா எங்க இருக்குது? 7 வானங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த இடத்தில் சுவர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப சுவர்க்கம் எங்க இருக்குது? 7 வானங்களையும் தாண்டி, அதாவது மேலே இருக்கிறது. சரி, 3வது ஆதாரம் பாருங்க. இது புகாரியில் பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹுவை நம்பி அவருடைய தூதரை நம்பி தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்கிறாரோ அவர் சுவர்க்கத்துக்கு தகுதியானவராக மாறிவிடுவார். சரியா? சுவர்க்கத்துக்கு தகுதியானவராக மாறிவிடுவார். ஹாஜர ஃபீ சபீலில்லாஹ் அவ் ஜலஸ ஃபீ அர்திஹி அல்லதி உலித ஃபீஹா. அவர் ஹிஜ்ரத் செய்திருக்கலாம், அல்லது எந்த பூமியில் அவர் பிறந்தாரோ அந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கிறார். ஹிஜ்ரத் இருக்கலாம், ஹிஜ்ரத் இல்லாமலுக்கு இருக்கலாம். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இதை மக்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுவர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்குது. சுவர்க்கத்தில் எத்தனை தரஜாக்கள்? என்னது? அந்தஸ்துகள். சுவர்க்கத்தில் இத்தனை தான் அந்தஸ்து இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஆனால் சுவர்க்கத்தில் அந்தஸ்து இருக்குது. சில ஆக்களை சொல்கிற இடத்துல சில இடங்களில் இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத தரஜா, சுவர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்குது. இந்த 100 தரஜாவையும் அல்லாஹு தஆலா யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான்? அல் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரியக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த குல்லு தரஜத்தின் இந்த அந்தஸ்தை பற்றி சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு தரஜாக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? ஒன்றுக்கும், இந்த முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும், அப்படி என்ன வித்தியாசம் தெரியுமா? மா பைனஹுமா கமா பைன ஸமாஇ வல் அர்த்.
எங்களுக்கு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போன்றுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த சுவர்க்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு அழகானதாக இருக்கும், எவ்வளவு சுகத்தை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும்ங்கிறத நான் விலகிக் கொள்ளலாம். சரி, அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஇதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்டால் அல் ஃபிர்தௌஸை கேளுங்க. சுவர்க்கத்தை கேட்டால் கேளுங்க, நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னா, சுவர்க்கத்தில் மிகவும் சிறந்தது அது. வஅலல் ஜன்னா, சுவர்க்கத்தில் ஆக மேல இருக்கக்கூடியது. வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அப்போ அதுக்கு முகடாக இருக்கக்கூடியது எது? அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அரிசி இருக்கிறது. வமின்ஹு தஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னா, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து தான் சுவர்க்கங்களுக்கெல்லாம் நீர் அருவி ஓடிக்கொண்டிருக்கும்ன்றான். அப்போ ஒரு அழகான ஒரு சுவர்க்கம், ஆக உயரத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்குற நேரத்தில் எதை கேட்கணும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, சுவர்க்கம் என்பது மேலே இருக்கிறது, 7 வானங்களையும் தாண்டி மேலே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. சரி, 4வது செய்தியை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இன்னல் முஃமின இதா ஹதரஹுல் மௌத் ஹதரத்துஹு மலாயிகத்துர் ரஹ்மா. ஒரு மூமின் அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவார்கள். எதற்காக வேண்டி? அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலா எங்களுக்கும் கடைசி நேரத்தை நல்ல முடிவாக வைத்து ரஹ்மத்துடைய மலக்குகள் எங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தருள வேண்டும். சரி, அப்போ இந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கண்டா, மலாயிகத்துர் ரஹ்மா அந்த உயிரை மெதுவாக எடுப்பாங்க இல்லையா, மெதுவாக எடுத்து அதை என்ன செய்வாங்கண்டா, ஃபி ஹரீரத்தின் பைதா, வெண்மையான பட்டில் அப்படியே வைப்பாங்க. வெண்மையான பட்டில் வச்சு அதை அப்படியே எடுத்துட்டு எங்கே போவாங்க? இலா பாபி சமா, வானின் கதவின் பக்கம் போவாங்க. அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஃபயகூலூன், இப்போ ஒவ்வொரு வானத்திற்கும் கதவு இருக்குது, அதுக்கு பாதுகாவல் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் அந்த கதவை திறக்க சொல்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, மா வஜத்னா ரீஹன் அத்யப மின் ஹாதிஹி, இந்த ரூஹுடைய வாசனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு வாசத்தை நாங்கள் இதுக்கு முன்னால் நாங்கள் கண்டதே இல்லையேண்டுவாங்க. இது அல் ஹாக்கிமில் வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சுவர்க்கம் எங்கே இருக்கிறது? மேலே இருக்கிறது என்பதற்கு 4 ஆதாரங்களை நாங்கள் பார்த்தோம். சரி, இப்போ சுவர்க்கத்தின் வாயில்கள், இது புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வாயில்களை சொல்லுங்க பார்க்க. என்னென்ன வாயில்கள் இருக்குது? பாபு ரையான், அது யாருக்கு? நோன்பாளிகளுக்குரியது. வேற பாபு சலா, அது யாருக்கு? தொழுகையாளிகளுக்குரியது. வேற பாபு சதகா, பாபுல் ஜிஹாத். இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேர்களை சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய வாயில்களின் பேர்களை இப்படி சொன்னாங்க. அப்போ இந்த இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அபூபக்கர் தான் என்ன செய்கிறாங்க, இது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அல்லாஹ்வின் தூதரே, இந்த எல்லா வாயில்களும், இப்போ தொழுகையாளி தொழுகையின் வாயில், நோன்பாளி நோன்புடைய வாயில், சதக்கா அவர், ஜிஹாத் அவருக்குரிய வாயிலால் போவார். அப்போ இந்த எல்லா வாயிலாலும் ஒருவர் அழைக்கப்படுவாரா? தொழுகையுடைய வாயிலும் கூப்பிடுது, இங்கே வாங்க இங்கே வாங்க இல்லையா, நோன்புடைய வாயிலும் கூப்பிடுது, ஜிஹாதுடைய வாயிலும் கூப்பிடுது. இப்படி ஒருவர் அழைக்கப்படுவாரான்னு கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நீங்களாக இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன்டா. இது யாருக்கு கிடைச்ச சிறப்பு? இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைச்ச சிறப்பு. இது புகாரி முஸ்லிம் செய்தி பதிவாக இருக்கிறது. சரி, இப்போ சுவர்க்கத்தின் வாயில், அதன் விசாலம் என்ன? எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. சுவர்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ சுவர்க்கத்தின் வாயிலின் விசாலம் என்ன? இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு வாயில் ஒன்றை, ஒரு டோர் ஒன்றை செய்கிறேன்டா, நாங்கள் என்ன செய்வோம்? எனக்கு பல பிளான் இருக்கும். என்னது, சோஃபா கொண்டு வரணும், ஃப்ரிட்ஜை தூக்கி கொண்டு வரணும் இல்லையா, பல பிளானில் தான் நாங்கள் என்ன செய்வோம், அதை ஒரு பெரிய ஒரு டோராக வைப்போம்.
அப்படி தானே, அப்படி வைப்போம். சரி, அப்போ அது என்னென்னா எங்களுக்கு அந்த அதாவது நாங்கள் அதுக்குள்ளுக்கு போகிறதுக்கும் எங்களோட பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் ஏற்ற மாதிரி. இது சுவர்க்கம். சுவர்க்கம் இது எல்லா இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி மனிதர் இல்லையா, ஈமானோட மரணிக்கக்கூடியவர். அப்போ அவர் வரைக்கும் உள்ள ஒரு இடம் அது. அப்போ அந்த சுவர்க்கத்துடைய விசாலம் எப்படி இருக்கும் என்கிறத இந்த வாயினுடைய சைஸை வச்சு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இந்த வாயில் எப்படி இருக்குமான்னு. சரி, இப்போ உங்களுக்கு தெரியுமா, அந்த இப்பையும் அது ஒரு பெஷனாக வந்துட்டு இருக்குது எப்படின்னா, அந்த கதவுகளை அந்த காலங்களில் 2 கதவுகள் போடுவாங்க 2 பக்கத்தில் இல்லையா. இப்பையும் அது நடைமுறையில் இருக்குது. இந்த அப்படிதான் இப்போ காலம் போக பழசெல்லாம் அப்படியே பெஷன் ஆகுறது, இருக்கிறதெல்லாம் அப்படியே பழசாகிறது, அப்படி தானே, அப்படி மாறி மாறி வாரது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அந்த மாதிரி டோர்களை வைக்கிறாங்க. இப்போ எப்படின்னா 2 கதவுகள் இல்லையா, 2 கதவு சரியா. அப்போ அரபுல அதுக்கு சொல்லுவாங்க மிஸ்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதிக்கு என்ன சொல்லுவாங்க, மிஸ்ரா. மிஸ்ரா ஐனின்றா 2 கதவுகள். இப்போ ஒரே வாயில்ல 2 கதவுகள். சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்ன பைனல் மிஸ்ராயின் மின் மசாரிஇல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய அந்த 2 வாயில்கள் இருக்குது, 2 கதவுகள். அந்த கதவுகளுக்கு இடைப்பட்ட தூர அளவு இருக்குது. அந்த தூர அளவு எப்படி தெரியுமா, பைன மக்கத்த வ ஹஜர் என்று சொன்னாங்க. பைன மக்கத்த வ ஹஜர். இப்போ மக்காவுக்கும் ஹஜர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குது அந்த அளவுக்கு விசாலமானது என்றான். அப்போ இது என்ன எதை சொன்னாங்கன்னு கேட்டால், அரேபிய தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியின் தொங்கல். இப்போ சொல்கிறேன்டா கத்தர், பஹ்ரைன் போன்ற அந்த 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 அளவுக்குள்ள ஊர்கள், அந்த அந்த ஊருடைய கடைசி எல்லை அவ்வளவுக்கு விசாலமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உதாரணத்தை சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, கமாபைன மக்கத்தவ புஸ்ரான்னு சொன்னாங்க. மக்காவுக்கும் புஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கும் உள்ள தூரத்தின் அளவுக்குத்தான் இதனுடைய என்ன இருக்கும், அளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த புஸ்ரான்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், சிரியாவில் திர்ஆன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ அந்த ஊருக்கும் மக்காவுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குது அந்த தூர அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இப்போதைய கணக்கு படிக்கு பார்க்குறாங்க, கிலோமீட்டர் கணக்கு பார்த்தா 1270 சொச்சம் கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கும், விசாலமானதாக இருக்கும். இது என்னது, ஒரு வாயில். இப்படி பல வாயில்களை கொண்டதாக அந்த சுவர்க்கம் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அந்த அளவை சொல்லி காட்டுறாங்க. அப்போ சுவர்க்கம் எவ்வளவுக்கு விசாலமானதாக இருக்கும்ங்கிறத நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். இது புகாரி முஸ்லீம் அந்த செய்தி பதிவாக இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்க இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 வாயில்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது, மசீரத்து 40 சனா, 40 வருடங்கள் 40 வருடங்கள் பிரயாணம் செய்கின்ற அளவுக்கு தூரமானது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, வலைய தியன் அலைஹா யௌமுன் வஹுவ கலீதுன் மினஸ்ஸிஹாம் அப்படின்னு தான். இப்போ இது ஒரு நன்மாராய். இது நன்மாராய். என்ன நன்மாராய்டா, இவ்வளவு விசாலமான அந்த வாயில் கூட ஒரு நாளைக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளில் மக்களால் நிறைஞ்சி வழியும்டாங்க. மக்களால் நிறைஞ்சி வழியும்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது சுவர்க்கத்துக்கு அதிகமான மக்கள் போவாங்கன்றாங்க. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அந்த மக்களில் உள்ளவர்களாக ஆக்கிவிட வேண்டும். இது முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்குது. சரி, அடுத்தது அதது அபு அபில் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாயில்களின் எண்ணிக்கை. எங்களுக்கு எத்தனை தெரியும், 8 இருக்குது இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வாயில்களை பற்றி அல் குர்ஆன் சூரத்து சாத் 49-50 இந்த வசனங்களில் சொல்கின்ற பொழுது, ஹாதா திக்ருன், இது நினைவூட்டல், இன்னலில் முத்தகீன லஹுஸ்ன மஆப், நல்லா விலை கொள்ளுங்க, இறையச்சம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒதுங்குதலம் இருக்குது. யாருக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு. ஜன்னாத்தி அதின், அதின் என்ற சுவர்க்கங்கள் இருக்கின்றன. முஃபத்தஹத்தல் லஹுமுல் அப்வாப், அவர்களுக்காக வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று வருகிறது. இதே போன்ற வசனத்தை சூரத்து ஜுமர் 73வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். சரி, ஹதீஸை நீங்கள் பாருங்கள்.
ஒஃபில் ஜன்னதி சமானியத்து அபுவா, சுவர்க்கத்தில் 8 வாயில்கள் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ அப்போ சுவர்க்கத்தின் வாயில்கள் 8 என்பது தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கின்ற பொழுதே சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும். அது ஏன் திறக்கப்படும்? எதற்காக வேண்டி திறக்கப்படும்? எதற்காக வேண்டி திறக்கப்படும்? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஆசை ஊட்டுவதற்காக வேண்டி, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறான். அவர்கள் செய்கின்ற நன்மைகளை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. எல்லா நாளும் இல்லை. சரி, அது எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்கிற இந்த செய்தியை நாங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ளணும். இந்த செய்தி நாங்கள் அதிகமானவங்க பொடுபோக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. நீங்கள் பாருங்கள், துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னா யோமல் இஸ்னைன் வ யோமல் ஹமீஸ், திங்கக்கிழமை வியாழக்கிழமை சுவர்க்கத்தின் வாய்கள் திறக்கப்படும். அதே போல் இந்த 2 நாள்லையும் நன்மைகள் எடுத்து காட்டப்படும் என்று வேறு ஹதீஸுகள் வந்திருக்கு. சரி, ஃபயுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், அல்லாஹுக்கு இணை வைக்காத, நல்லா விளங்க, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒன்று. 2வது, இல்லா ரஜுலன் கானத் வைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவர் இணை வைக்கல, ஆனால் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறத அல்லாஹ் பெண்டிங்கில் வைப்பான். என்ன செய்வான்? அப்படியே வச்சிடுவான். ஏன் தெரியுமா? அவருக்கும் அவருடைய சோதரனுக்கு மத்தியில் விரோதம் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறாங்க, சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த பாவத்தை மன்னிக்காமல் அப்படியே வைக்கிறான். எது வரைக்கும் தெரியுமா? 2 பேரும் உடன்பாட்டுக்கு வருகின்ற வரைக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டியெல்லாம் சண்டை பிடிச்சி கொள்றதும் பிரச்சனைப்பட்டு கொள்றதும் வருஷ கணக்கில் பேசுறல. என்ன காரணம்னு கேட்டால் என்ன காரணம்? என்னது? ஒன்றுமே இல்லை. காரணம் என்னன்னு தோண்டி பார்த்தா அவங்கள ஒன்றுமே இல்லை. காரணம் செல்றதுக்கு எடுக்கவே இயலாது. சின்ன சின்ன பிரச்சனை, புள்ள சண்டையா இருக்கும், இல்லாட்டி அவரோட மரத்திலிருந்து இலைகள் என்ன செஞ்சு காஞ்ச இலைகள் அங்கால வைத்திருக்கும், அவர் இவரோட சண்டை பிடிச்சிருப்பார். இல்லையா? அவரோட மரத்திலிருந்து காய்கள் அங்கால விழுந்திருக்கும், இவர் அதை எடுத்து கேட்டதுக்கு சண்டை பிடிச்சிருப்பார். அல்லது இவர் வீடு கட்ட நேரத்தில் ஏதாவது நடந்திருக்கு, அதுக்கு சண்டை. இப்படி சின்ன 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 பிரச்சனைகள். அது பிரச்சனை அல்ல, ஆனால் பேசாமல் இருப்பது வருடக்கணக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த திங்களும் வியாழனும் மாறி 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 வந்து கொண்டே இருக்குது. இப்போ இவ்வளவு நாளும் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் எடுக்கிறான். பார்த்தா இவர் அவரோட பேசுறல, அடுத்த கிழமை பார்த்தா பேசுறல, அதுக்கு இடையில பேசுறல. இப்படி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி பேய்த்து கொண்டிருந்தா அல்லாஹ் தஆலா எப்பொழுது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது? இதை நாங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்களும் பெண்களும் நாங்கள் கவனமாக என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது வேற எப்போ திறக்கப்படும்? ரைட், உது செய்துட்டு, சரியா? உது செஞ்சுட்டு ஒரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். என்ன துவா அது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை வளமையாக ஓதுறவங்க ஏற்றுங்க. மாஷா அல்லாஹ், கொஞ்சம் பேர் ஓதுறீங்க, ஆனால் சின்ன துவா. நீங்கள் பாருங்கள், இந்த துவாவை ஒருத்தர் ஓதுனார்னா உது செஞ்சுட்டு அவருக்கு 8 வாயில், சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படும். சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படும். எதுஹுலு மின் ஐயா ஷா, அவர் நாடத்தில் போகலாம். ஐயா, எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம்! ஒரு 2 வார்த்தை, ஒரு 2 வார்த்தை. என்ன வார்த்தை அது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உது செய்ததற்கு பின்னால் இவர் என்ன செய்வார்? ஓதிக்கொள்ளக்கூடியது. சரி, அடுத்தது ரமதானில் சுவர்க்கம் திறக்கப்படக்கூடியது ரமதான். அப்போ இந்த 3 நிலைகளை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தாரார்கள். சரி, இப்போ சுவர்க்கத்துக்கு முதல் நுழையக்கூடியவர் யார்? யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை காட்டிலும் ஒரு சிறப்பு இருக்குமா இல்லையா? ஸ்வர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் அவ்வளோ வர்ணித்து சொல்லி அதை பற்றி இவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முதல் போகிறது முஹம்மதே நீங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டா. அதை விட ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கார். சுப்ஹானல்லாஹ். அதில் ஒரு பெருமை என்ன தெரியுமா? நாங்கள் அவர்களுடைய உம்மத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாங்கள் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாங்கள் ஹவுதுல் கௌசரில் அவர்களுடைய கையால் நீர் அருந்தணுமா இல்லையா? அருந்தணுமா இல்லையா? அருந்தணும் இல்லையா? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். சரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சுவர்க்கத்துக்கு போவாங்க. அதை சொல்கிறாங்க, நான் ஆத்தி பாபல் ஜன்னா யோமல் கியாமா ஃபஅஸ்தஃப்திஹு, நான் சுவர்க்கத்தின் வாயிலுக்கு நான் வருவேன், வந்து அதை திறக்க சொல்வேன். ஃபயகூலுல் ஹாஸின், அதுக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பார். கேட்பார், மன் அன்த், நீங்கள் யாருன்னு கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன் ஃபஅகூலு முஹம்மத், நான் யார்? முஹம்மதுன்னு சொல்வேன். அதுக்கு அவர் சொல்லுவார், பிக்க உமிருத்து லா அஃப்தஹு லி அஹதின் கப்லக், உங்களுக்கு தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் யாருக்கும் திறக்கக்கூடாது என்பது ஓர்டர் என்று சொல்வார். யாருக்குமே திறக்கக்கூடாது, உங்களுக்கு தான் முதலாவது திறக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இது முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சரி, ஒரு 5 நிமிஷம் கூட கேளுமா? பிரச்சனை இல்லையா? சரி, அவ்வளவு உம்மத்தின் ததுகுலுல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய முதலாவது சமூகம் யார்? முதலாவது கூட்டம் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். சரி, இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, நஹ்னு அல் ஆஹிரூன் அல் அவ்வலூன யௌமல் கியாமா, நாங்கள் தான் கடைசியாக வந்த சமூகம். அல் அவ்வலூன யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவது முதலாவது எங்களுக்கு தான், தீர்ப்பும் எங்களுக்கு தான். வ நஹ்னு அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னா, நாங்கள் தான் சுவர்க்கத்துக்கு முதலாவது நுழைவோம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தருள வேண்டும் இல்லையா? இது புகாரி முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதே போல சிஃபாத்து அவ்வலி ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு முதலாவது நுழையக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், வர்ணனைகள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போகணும், ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகணும் ஆசை இல்லையா? ஆசை இருக்குது. அந்த ஆசை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். முதல் கூட்டத்திலேயே பேய்த்திடணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் ஆசை இருக்குது, முயற்சி இருக்குதா? அதை ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ளணும். இல்லைன்னு சொல்லப்படாது. இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிறது யாரு? சோம்பேறிகள். இல்லை, நாங்கள் சோம்பேறிகள் அல்ல. நாங்கள் வந்தது எதுக்காக வேண்டி? இந்த உலகத்துக்கு வந்தது சுவர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி. சுவர்க்கத்துக்கு நாங்கள் எப்படி போவோம்னா, நாங்களும் அந்த கூட்டத்தோடு போவோம் என்ற முயற்சி எங்களுடைய உள்ளத்தில் பதிக்கணும். அதுக்குரிய செயற்பாடுகள் ஈடுபட வேண்டும். சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முதலாவது சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி ஒளிமயமானவர்களாக இருப்பார்கள் என்றால், 14வது பிறை இருக்குது, 14வது பிறை எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அதே போன்று இருப்பார்கள். அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம் போவாங்க. அவங்க வானத்தில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்துடைய ஒளியை போன்று இருப்பார்கள். அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்குரிய தேவை இருக்காது, மலம் கழிப்பதற்குரிய தேவை இருக்காது, அவர்களுக்கு துப்புவதற்குரிய தேவை வராது, அவர்களுக்கு சளி பிரச்சனைகள் வராது. அவர்கள் வாருவதற்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற சீப்பு தங்கமாக இருக்கும், அவர்களுடைய வியர்வை கஸ்தூரியாக இருக்கும். ஒமஜாமிருஹும் அல் உலூவா, அவர்களுடைய வாசனை திரவியங்கள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். அவர்களுக்கு மனைவிமார்கள் ஹூர்லீன்கள் கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் அழகிலே அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்பாங்க. அப்படி அழகாக இருப்பாங்க. அழகில் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரினா வித்தியாசமாக தான் அழகாக இருப்பாங்க. அலா ஹல்கி ரஜுலின் வாஹித் வ அலா சூரத்தி அபீஹிம் ஆதம் சித்தூன திரான் ஃபிஸ்ஸமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அமைப்பில் 60 அடி உயரமானவர்களாக இருப்பாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை அடி உயரம்? 60 அடி உயரம்.
அப்போ 60 அடி உயரம்னா கிட்டத்தட்ட 27 30 மீட்டர் வரைக்கும் உயரமாக இருப்பாங்க. சரி, அவ்வளவுக்கு உயரமாக இருந்தாங்க. அதே உயரத்தில் சுவர்க்கவாதிகள் இருப்பார்கள். சுவர்க்கவாதிகள் அப்படி இருப்பாங்க. இது புகாரி முஸ்லிமின் செய்தி பதிவாக இருக்கிறது. சரி, அடுத்த செய்தியை பாருங்க. لا يدخلن الجنة من أمتي 70,000 أو 700,000 متماسكون. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுவர்க்கத்துக்கு எனது உம்மத்திலிருந்து 70,000 அல்லது 7 லட்சம், அறிவிப்பாளருக்கு ஏற்பட்ட சந்தேகம், 70,000 அல்லது 7 லட்சம் பேர் ஒரே வரிசையில் யாரும் முந்தி போகாமலுக்கும் யாரும் பிந்தி போகாமலுக்கும் ஒரே நேர்கோட்டில் அப்படியே ஒரே அடியாக காலை வச்சு ஒரே அடியாக போவாங்க. முந்தி போகிறவரும் பிந்தி போகிறவரும் ஒரே நேரத்தில் போவாங்க. ஒரே நேரத்தில் ஆனால் அவ்வளோ விசாலமான வாயில் இருக்குதா இல்லையா? விசாலமான வாயில் இருக்குது. சரி, அப்போ இவர்கள் எந்த அமைப்பில் இருப்பாங்கன்னா ஒளிமயமானவர்களாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் என்ன சொன்னோம்? எந்த ஒளிமயமான இருப்பாங்க? 14வது அன்று இரவு பரிபூர்ண சந்திரன் ஒளி எப்படி இருக்குமோ அப்படி காணப்படுவார்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இப்போ இதை தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கவாசிகளின் வயது, அதே போல் சுவர்க்கவாசிகள் எவ்வாறு அங்கே வரவேற்கப்படுவார்கள். இவங்க யார்? கெஸ்டா இல்லையா? இவங்க எந்த கெஸ்ட்? இவங்க விவிஐபியா? சரி, அப்போ இவங்க என்னது, அப்போ அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் என்ற அந்த செய்தி. அதே போல் சுவர்க்கத்து கேள்வி கணக்கு இல்லாமல் போகக்கூடியவர்கள் யார், இப்படியெல்லாம் என்னது, சுவர்க்கத்தின் நிலம் எப்படி இருக்கும், அதனுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கும், சுவர்க்கத்தின் இப்படி நிறைய ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.